ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்பவே ஹாப்பி. போன வாரம் சாட்டர்டேவே வீடியோ போட்டுக்கணும், ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ போட முடியலைங்க. அதனால இந்த வாரம் வீடியோ போட்டிருக்கேன். காரணம் என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்திரிக்கும் போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். ரொம்ப கஷ்டமான சமையல்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக தான் டக்குன்னு பண்ணி முடிக்க போகிறோம். நமக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock சாப்பாடெல்லாம் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டால் தான் அடுத்து யோஜித்தை ஸ்கூலுக்கு கிளப்புறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தயிர் சாதம் ப்ளஸ் உருளைக்கிழங்கு பொரியல் தான் லஞ்சு கொடுத்து விட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யோஜத்துக்கு மட்டும் ராகி களி கிண்ட போகிறேன். அதையும் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ இதுக்கு தனியாகவே போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா உளுந்து ரெண்டுமே அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன். கூட 2-3 வெந்தயம் போட்டு நல்லா ஊற விட்டுக்கோங்க. காலையில் மிக்ஸி ஜாரில் நல்லா அதை சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்கப்புறம் நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அதாவது இந்த குட்டி மிக்ஸி ஜாரில் சில டைம் அரைக்காது, இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்ருக்கேன், ஒரு அடுப்பில் வெந்நீர் சுட்டுட்டு இருந்துச்சு. வெந்நீர் சுட்டு இறக்குனதுக்கப்புறம் சரி அந்த அடுப்பில் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருவேன். உருளைக்கிழங்கு பொரியலுமே ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. சும்மா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு உப்பு ஒரு சுத்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நான் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா யோஜத்துக்கு வாயெல்லாம் புண்ணு, அதனால் மட்டும்தான் இன்றைக்கி தயிர் சாதம். இல்லாட்டினா ஏதாவது கண்டிப்பாக குழம்பு ஏதாவது பண்ணி தான் கொடுத்து விட்டுருப்பேன். வெந்தயக்களியுமே அதனால தான் கிண்டுறேன். இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டாக தான் இருக்கும். தேங்காய் பால் ஒரு பக்கமாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ கூழ் அப்படி ரெடி பண்ணிடலாம். நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பை சிம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வச்சதுலேருந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து ஒரு மாதிரி நிறம் மாறும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நான் சர்க்கரை சேர்க்கல, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இப்போ நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா கூழ் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஆளுக்கு கூழை தனியாக எடுத்து வச்சுட்டேன். என் சின்ன பையனுக்கு தேங்காய் பால் சேர்க்காத கூழ், யோஜத்துக்கு தேங்காய் பால் சேர்த்து தான் பிடிக்கும். அதனால் அவனுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு கூழை நல்லா ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஆற விட்டுட்டேன். இது அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஆறிடும். டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருவான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்கூல், ஈவினிங் ஸ்நாக்ஸு, மார்னிங் ஸ்நாக்ஸு எல்லாத்துக்குமே இந்த கூழ் தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். அவனுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டான். அதுக்குள்ளே டக்குன்னு சாப்பாடு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவங்க அப்பாவுமே எனக்கு வீட்டில் இருந்தாங்க, அதனால் காலையில் டக்குன்னு அவனே கிளப்பி விட்டுட்டாங்க. அவனுக்கு நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே என்ன சமைக்கிறேன், என்ன டிஃபன் பாக்ஸில் போடுறேன் அப்படிங்கிறத பார்த்தா தான் ஆறும். அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு ஆல்ரெடி தயிர் கொஞ்சம் இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனை அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் நான் எங்களுக்கு செய்யணும். நான் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ அவனை ஃபஸ்ட்டு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேங்கிறத வீடியோவில் காட்டுறேன். ஒரு 8:45 இருக்கும். அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்து பரோட்டா மாதிரி பண்ண போகிறேன். முன்னாடி நாள் பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ அதில் 2 பரோட்டா மிச்சமாகிடுச்சு. அவன் இருக்கும்போது இதை சாப்பிட்டா அவனுக்கு இதை கொடுத்தா அன்ஹெல்தி அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவனை அனுப்பி விட்டுட்டு எனக்கும் அவருக்கு மட்டும் 2 முட்டை உடச்சி ஊற்றி கொத்து பரோட்டா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். கடாயை ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இல்லை, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா வேகணும். அப்படியே தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் பரோட்டாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுட்டு அப்படியே பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்து பரோட்டா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இது ப்ராப்பராலாம் இருக்காது, இதுதான் கொத்து பரோட்டா அப்படிங்கிற டேஸ்ட்டும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு சற்றே இலைப்பாரிட்டு நேராக பேக் சைடு வந்துட்டேன். எனக்கு எல்லாம் ஓவரால் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பாத்திரம்லாம் கழுகிட்டேன். சாப்பாடு பழைய சாப்பாடு வேறு கொஞ்சம் இருந்துச்சு, அதுலேயுமே தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஏதாவது துவையல் ஏதாவது அரைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சு பெருசாக செய்ய வேண்டாம், இதை மட்டும் வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஆல்ரெடி துவைச்சி போட்டுட்டு தான் காலைல ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். அதனால் அந்த துணியெல்லாம் தண்ணி வடிய வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுட்டோம் அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ளே காஞ்சோரி எடுத்து மடித்து உள்ளே வச்சிடலாம். சரி ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இதெல்லாம் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சாயங்காலம் யோஜத்துக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த கிராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது இல்லையா? ஸோ அந்த
பாட்டிலெல்லாம் கழுகிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அடுத்து என் ஹஸ்பண்ட் ஃபோன், வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, என் ஹஸ்பண்டோட அண்ணா அண்ணி வராங்க அப்படின்னு. சரி அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுவோம், அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் வந்துட்டு அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். சமைக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வெளியிலே சாப்பிட்டு வரதா சொன்னதுனால சரி இந்த வேலையெல்லாம் ஓவரால் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இருந்து ஃபெப்ரவரி 26 வரைக்கும் என்னோடய சின்ன பையனுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் நான் போன வாரம் சாட்டர்டே வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். டைம் கிடைக்கும் போது வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி எப்படியோ சாட்டர்டே வந்து நான் வீடியோ போட்டுருவேன். ஆனால் போன டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதுக்குமே வாய்ப்பில்லை. அன்றைக்கி தான் வந்து அவங்க அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கும் முடியல, அதை அப்லோட் பண்ணவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் அப்லோட் பண்ணுறேன். பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், ஆனால் நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் வரும். நான் என் வாழ்க்கையிலேயே நான் உருப்படியாக செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா, நான் வந்து டெய்லி ரெகுலராக வீடியோ போடுறது மட்டும்தான். சரி அந்த வேலையாவது உருப்படியாக செய்வோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அப்போல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு போடுறேன். தயவு செஞ்சு அதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். பையனுக்கு என்ன ஆச்சு, என்ன ஹெல்த் இஷ்யூ இப்படிலாம் கேட்காதீங்க. டைம் வரும்போது நானே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து அந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும். பெரிய பையன் பாலாத்தி கேட்டான், சின்ன பையனுக்கு வந்து ராகி பால் எடுத்து கூழ் காய்ச்சி வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த பாஸ்தா மேலே ஓவர் க்ரஷ், அதனால் பாஸ்தா பண்ணலாம், ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு கடாயில் பெரிய வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் பட்டர், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே திக்கான க்ரீம் கிடைக்கும். இவ்வளோ தான் பேஸ், ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பூண்டை அப்படியே அது கூட சேர்த்துட்டு வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஹோம்மேடாக நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க ஆர்கானோ பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்து பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இதுக்கப்புறமா கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு நைட்டு டின்னர்லாம் கொடுத்துட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாட்டிலில் இருந்த கிராசரிஸ் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எனக்கு வந்து இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.